வணக்கம். எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்த அந்த பொங்கல் பரிசு டோக்கன் விநியோகம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருஷம் என்னென்ன ஸ்பெஷலா கிடைக்க போகுது, டோக்கனை எப்படி வாங்குறது, யாருக்கெல்லாம் இது கிடைக்கும்னு எல்லா விவரங்களையும் இப்ப நம்ம விளக்கமா பார்க்கலாம். சரி, முதல்ல எல்லார் மனசுலயும் இருக்கிற அந்த ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். பொங்கல் பரிசுக்கான டோக்கன் வந்துருச்சா இல்லையா? ஆமாங்க, வந்துச்சு. பொங்கல் பரிசு டோக்கன் விநியோகம் அதிகாரப்பூர்வமா ஆரம்பிச்சுச்சு. இது நிஜமாவே ஒரு சந்தோஷமான செய்திதாங்க. இப்பவே பாத்தீங்கன்னா நம்ம ரேஷன் கடை ஊழியர்கள்லாம் வீடு வீடா வந்து டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வேலை ரொம்ப மும்முரமா நடந்துட்டு இருக்கு. சரி, டோக்கன் கொடுத்தாச்சு. ஆனா அதை வச்சு என்னதான் கிடைக்கும்? இந்த வருஷ பரிசு தொகுப்புல அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? முதல்லயே ஒரு செம்ம அப்டேட். இந்த தடவை ரொக்கமா 3000 ரூபாய் கிடைக்க போகுது. ஆமாங்க, 3000 ரூபாய். இதுதான் இந்த வருஷத்தோட பெரிய ஹைலைட்டு. இந்த 3000 ரூபாய் பணத்தோட மட்டும் இல்லாம பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான 1 கிலோ பச்சரிசி, அப்புறம் 1 கிலோ சக்கரை, அது கூடவே ஒரு முழு நீல கரும்பும் கொடுக்கறாங்க. சோ ஒரு முழுமையான பொங்கல் கொண்டாட்டத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாம் இந்த பேக்கேஜ்ல இருக்கு. ஓகே, இப்ப இந்த டோக்கன் எப்படி நம்ம கைக்கு வந்து சேரும், அதோட ப்ராசஸ் என்னன்னு கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். பாருங்க, இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ரேஷன் கடை ஊழியர்கள் நேரா உங்க வீட்டு வாசலுக்கே வருவாங்க. ரெண்டாவதா உங்க ரேஷன் கார்டு டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. எல்லாம் சரியா இருந்தா மூணாவதா உங்களுக்கான டோக்கனை உங்க கையிலேயே கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதாங்க விஷயம். சரி, இந்த திட்டம் எவ்வளவு பெரிய அளவுல நடக்குதுன்னு உங்களுக்கு புரிய வைக்க வாங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தை ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். அங்க என்ன நிலவரம்னு பாப்போம். காஞ்சிபுரத்துல மட்டும் நீங்க நம்புவீங்களான்னே தெரியல, கிட்டத்தட்ட 3,95,000. ஆமா, 3.95 லட்சம் குடும்பங்களுக்கு இந்த பொங்கல் பரிசு போய் சேரப்போகுது. சும்மா யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய ஒரு விஷயம்னு. இந்த 3.95 லட்சம் பேரும் யாருன்னா தகுதியான குடும்ப அட்டை வச்சிருக்கிறவங்க தான். இந்த பரிசு கரெக்டா அவங்களுக்கு போய் சேரணும். இவ்ளோ பெரிய வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்காக மாவட்டம் முழுக்க இருக்கிற 665 ரேஷன் கடைகளும் களத்துல இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது இந்த 665 கடைகள் தான் டோக்கன் விநியோகம் செய்யறதுக்கும் அப்புறம் மக்கள் வந்து பரிசு பொருட்களை வாங்கிக்கிறதுக்கும் ஒரு மையமா செயல்படுது. சரி, இப்ப ரொம்ப முக்கியமான சில கேள்வி பதில்களுக்கு வரும். யாருக்கு இது கிடைக்கும், எப்போ வாங்கலாம்? இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா எல்லாம் தெளிவா இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, யாருக்கு? எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும். டோக்கன் எப்போ கொடுப்பாங்க? 3 நாளைக்கே இந்த டோக்கன் விநியோகம் நடக்கும். பரிசு யார் வாங்கலாம்? குடும்பத்துல இருக்கிற யார் வேணாலும் நேர்ல போய் வாங்கிக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஓகே, உங்களுக்கு டோக்கன் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, உங்க குடும்ப அட்டையில பேர் இருக்கிற கணவன், மனைவி இல்லனா உங்க குடும்பத்துல இருக்கிற வேற யாராவது ஒருத்தர் நேரா ரேஷன் கடைக்கு போய் இந்த பரிசு தொகுப்பை வாங்கிக்கலாம். சரி, இந்த திட்டத்துக்கு மக்கள் மத்தியில எப்படிப்பட்ட வரவேற்பு இருக்கு? களத்திலிருந்து வர செய்திகள் என்ன சொல்லுதுன்னா, பொதுமக்கள் ரொம்ப சந்தோஷமா அந்த டோக்கனை வாங்கிட்டு போறாங்கன்னு சொல்றாங்க. இதுவே இந்த திட்டத்தோட நோக்கத்தை நிறைவேற்றுற மாதிரி இருக்கு இல்லையா? சரி, இப்ப கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க பகுதியில இந்த பொங்கல் பரிசு திட்டம் எப்படி நடந்துட்டு இருக்கு? உங்களுக்கு டோக்கன் வந்துருச்சா? உங்க அனுபவம் என்ன? இத பத்தி யோசிச்சு பாருங்க.